ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக ஆச்சு, கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 90 டேஸ்க்கு மேலே ஆச்சு. 3 மாதம் ஆச்சு நான் வீடியோ போட்டு. அதுக்கான காரணம் என்னென்னா, செமஸ்டர் போயிட்டு இருந்துச்சு. செமஸ்டர் எக்ஸாம் எழுத வேண்டியது இருந்துச்சு, ப்ளஸ் அதுக்கு படிக்க வேண்டியது இருந்துச்சு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலும் ஃபுல் டைம் படிக்கல. அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னா, எனக்கு வந்து செமஸ்டர் போயிட்டு இருந்துச்சு. செமஸ்டருக்கு படிக்க வேண்டியது இருந்தாலும், எனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருந்துச்சு. அது வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரா மாற்றணும், ஆன்லைன் ஸ்டோர் லான்ச் பண்ணணும், ஆன்லைன் ஸ்டோர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அது வந்து நான் ஷாப்பிஃபை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கானது நிறையா நான் தேடிட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட்டு நம்ம டிஷர்ட் செல் பண்ணலாம், அதுக்கப்புறம் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஐடியாவில் இருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு டிஷர்ட் சோர்ஸ் பண்ணுறவங்கள நான் பார்க்கணும். அது மாதிரி பார்த்த ஒரு கம்பெனி தான் பிரிண்டிஃபை. இது வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சு. இவங்களே நம்மளுக்கு வந்து அந்த ஷிப்பிங் பண்ணுறது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு, அதே மாதிரி அந்த ப்ராஃபிட் மார்ஜின் பிரித்து கொடுக்குறது, இது எல்லாமே அவங்களே பார்த்துருவாங்க. நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் டிசைன் பண்ணால் போதும். டிசைன் பண்ணிவிட்டு நம்ம சேல்ஸ் பண்ணால் போதும். மற்றது எல்லாமே வந்து இந்த பிரிண்டிஃபையே பார்த்துப்பாங்க. பட் இதில் ஒரு மெயினான ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வந்துச்சு ஒரு சாம்பிள் ஆர்டர் பண்ணுறதுக்கே. ஒரு ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 2000 வந்துச்சு, இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான். பட் இன்னொரு விஷயமும் என்னென்னா, நான் வந்து இந்தியாவில் தான் மெயினாக வந்து சேல் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. நான் அடுத்ததாக வந்து நான் நிறையா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்தியன் பேஸ்டு பிரிண்டிஃபை மாதிரி ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்கான்றது நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லலாம். சர்ச்சிங்னு போய்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்துச்சு. நிறையா நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பெஸ்ட்டாக சொல்லி நான் ஒரு 3 வெப்சைட் செலக்ட் பண்ணேன். அதில் 2 வெப்சைட்டில் மட்டும் தான் நான் வந்து சாம்பிள்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. ஒன்று வந்து குயிக் இங்க், இன்னொன்று வந்து பிளிங்க் ஸ்டோர். இந்த குயிக் இங்க் வெப்சைட் வந்து பிரிண்டிஃபை அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் இதை வந்து அந்த வேலையெல்லாம் வந்து கரெக்டாக முடிச்சிருது. பிரிண்டிஃபை மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். பிரிண்டிஃபை மாதிரி அந்த லுக் இல்லைனாலும் பிரிண்டிஃபை மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பார்ட் மட்டும்தான். இது வந்து ஒரு ஜஸ்ட் அ பார்ட். இது வந்து ஒரு ஜஸ்ட் பிகினிங் அது மாதிரின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இன்னும் நிறையா நான் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன். வெப்சைட்டுக்குள்ள டொமைன், அப்புறம் பேமெண்ட் கேட்வே, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன். பட் அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் சொன்னேன்னா இந்த வீடியோட லென்த்தே பெருசாயிரும். அதை நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோனா இன்னொரு வீடியோக்கு வச்சுக்கிறேன். எனக்கு எப்போ தேவைப்படும் வீடியோ போகிறதுக்கு நான் அப்போதைக்கு வச்சுக்கிறேன். அண்ட் நான் வந்து சில சாம்பிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த குயிக் லிங்க் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இன்னொரு வெப்சைட்லேயும் ஒரு இதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 2 இதுலேயும் சாம்பிள்ஸ் வந்து குயிக் லிங்க் வெப்சைட்டில் சீக்கிரம் வந்துருச்சு. 5 டேஸ்லேயே வந்துருச்சு. அந்த இன்னொரு வெப்சைட்டில் வந்து ஒரு 8-10 டேஸ்க்கு மேலே ஆச்சு வரத்துக்கு. பட் கிளாத் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து குயிக் லிங்க்கில் நல்லா இருந்துச்சு. கிளாத் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து ப்ரைஸிங்கும் வந்து கரெக்டான ப்ரைஸில் இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் கிளாத்துக்கு என்ன ப்ரைஸ் இருக்குமோ அந்த மாதிரி ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபுல் காட்டன் தான், காட்டன் டிஷர்ட் தான். கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, வேர் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. ப்ளஸ் இது வந்து நான் சும்மா டிசைன் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது, பிரிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக டிசைன் பண்ணேன். ஸோ பிரிண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே காட்டன் டிஷர்ட்ஸ் தான், நீங்களும் வாங்கலாம். அண்ட் இதோட குவாலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா டஃப் ஷாப். ஓ நோ அல்கரீன்ஜ். என் கடைக்கு நானே ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறேன், நானே ப்ரமோட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஆன்லைன் ஸ்டோர். இதில் வந்து நான் இப்போ லிமிட்டடான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கேன். 2 டிசைன்ஸ் உள்ள ஷர்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன், டிஷர்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பிளெயின் டிஷர்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்களும் வாங்கி பாருங்கள். நான் என்ன ப்ரைஸில் வாங்குவேனோ அந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் நான் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரைஸிங் பண்ணியிருக்கேன். அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு ஆஃபர் என்னென்னா, ஸ்டார்டிங் ஆஃபராக நீங்கள் வந்து 3 டிஷர்ட்ஸ் வாங்கினீங்கன்னா, ஏதாவது ஒரு 3 டிஷர்ட்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் ஆகும். உங்களுக்கு 20% கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். இதே வந்து நீங்கள் 2 டிஷர்ட் வாங்கினீங்கன்னா, ஏதாவது 2 டிஷர்ட் வாங்கினீங்கன்னா 15% கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். கிளாத் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். அந்த வெப்சைட்லேயே வந்து கீழே இமெயிலில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இங்கே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஷர்ட்ஸ் வாங்குங்க, நல்லாயிருக்கும். நானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம், குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கஸ்டம் டிசைன் டிஷர்ட், டிசைன் யோர் டிஷர்ட்ன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னென்னா, நீங்களே வந்து உங்களோட டிசைனை வந்து கொடுத்து டிஷர்ட்டில் வந்து நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம். அது எய்தர் உங்களோட நேமாக இருக்கலாம், பிடிச்ச ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டிசைனாக இருக்கலாம்,
ஸோ அது மாதிரி என்ன டிசைனோ அதை நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அந்த டிசைனை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்னன்றது தெரியல. பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு எதுவும் சஜஷன்ஸ் ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். டிஷர்ட் வாங்க மறந்துடாதீங்க. ஆஃபரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஆஃபர் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும்.